ஓகே, இப்போ நம்ம வந்து அதை அன்பேக் பண்ணலாம். ஓப்பன் பண்ணலாமா? வீட்டில் பிஸ்கெட் கவரே எனக்கு போட்டு பிரிக்க வராது. சரி, நான் பிரிக்கிறது நம்ம போட்ட கலர் தான் வந்திருக்கா. நம்ம போட்ட கலர் தான். இருமா சரி சரி இரு. ஸோ இதுதான் நம்ம வந்து நம்ம ஃப்ரிட்ஜுக்கு வாங்கின ஃப்ரிட்ஜ் கவரு. கொஞ்சம் தூக்கி பிடித்து வச்சுன்னு இப்படி கை இது தள்ளுமா. இப்போ இதான் நம்ம ஃப்ரிட்ஜு கவரு. நல்லா பெருசாக தான் இருக்குது, நல்லா லாங்காக இருக்குது. ஸோ இதில் வந்து திங்ஸ் வச்சுக்கிறதுக்கும் நல்லா ஒரு மாதிரி ஸ்டோரேஜ் ப்ளேஸ் கொடுத்துருக்காங்க. இந்த சைடில் வந்து 3 பாக்கெட்ஸ் கொடுத்துருக்காங்க, இந்த சைடுமே 3 பாக்கெட்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம எதாவது திங்ஸ் வச்சுக்கலாம். ஸோ இது வந்து நல்லா பாண்டா மாதிரி டிசைன் போட்டு நல்லா இருக்குது, குழந்தைங்களுக்கு ஏற்ற மாதிரி. நான் அதனால தான் பார்த்தேன், நல்லா தான் இருக்குது. நான் பார்த்தேன் வாஷபிளாக தான் இருக்குது, நல்லா ஸ்டிச்சிங்கும் நல்லா இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் போட்டு எப்படி இருக்குன்னு பார்த்துடலாமா? ஓகே, இப்போ நம்ம இதை ஃப்ரிட்ஜுக்கு போட்டோம். ஃப்ரிட்ஜ் கவர் நல்லா தான் இருக்குது. இதுக்கு மேலே ஸ்டெபிளைசர் வந்து வைக்கணும், ஆர்டர் போட்டுட்டோம், வந்துடும். ஸோ ஃப்ரிட்ஜுக்கு இது நல்லா ஆப்டாக இருக்குது. இந்த ஆஷ் கலர் தான் நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஃப்ரிட்ஜு செகண்ட் ஹேண்டில் தான் வாங்கினேன். ஆஷ் கலருக்கு இது நல்லாயிருக்கு. இந்த சைடும் நீங்கள் போட்டால் தான் தெரியும். போட்டு வாங்கினேன். சைடு 2 கலருமே பேக்கெட் இருக்குது, ஏதாவது திங்ஸ் வச்சுக்கலாம். ஓகே, இப்போ அடுத்த பேக் நம்ம வந்து ஓப்பன் பண்ணலாம். ஸோ இது வந்து வெயிலெலாம் முடிகிற டைமில் நாங்கள் வாங்கினோம். சும்மா ஐஸ் வாங்கின்னு இருக்க முடியல, அதனால் ஏதாவது ஒரு வீட்டில் நாங்களே ரெடி பண்ணிட்டு மோல்டு வாங்கிட்டோம். எவ்வளோதான். ஸ்டஃப்பாக இருக்குது. ஸோ இதுதான் வந்து நம்ம ஐஸ்லாம் வந்து ரெடி பண்ணுறதுக்கான மோல்டு, கோன் ஐஸ் ரெடி பண்ணுறதுக்கு. ஸோ இது உள்ள வந்து நல்லா இவ்வளோ நல்லா லென்த்தியாக தான் இருக்குது, நல்லா இவ்வளோ பெரிய கோன் வரும். நம்ம கடையில் வாங்கி கொடுத்தது போல் இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். இதுன்னு இல்லை, நிறைய பழத்தோட ஃப்ரூட்டெல்லாம் நல்லா மேஷ் பண்ணி நல்லா தேன் கலந்து எடுத்து அதை கலந்து இந்த மோல்டில் ஊற்றி ஃப்ரீஸ் பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுத்தா நல்லாயிருக்கும்.
வாட்டர் மெலனோ இல்லை மாம்பழமோ இல்லை மில்கோட கண்டென்ஸ் மில்க் அதெல்லாம் கலந்து சும்மா நட்ஸ் எல்லாம் போட்டு கூட அப்படியே வச்சு பண்ணலாம். ஸோ நாங்கள் இதை ட்ரை பண்ணி பார்க்குறோம். ஸோ இவ்வளோதான் எங்களோட வீடியோ. ஸோ நாங்கள் 2 பர்ச்சேஸ் பண்ணோம். ஸோ இந்த வீடியோவில் இவ்வளோதான். நாளைக்கு சந்திக்கலாம். பாய். மறக்காம ஷேர் பண்ணி பாருங்க. பை. ஆமாம்.